ஒவ்வொரு தனிமனிதனுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம். அதனாலதான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. ஆக்கப்பூர்வமான எந்த அவசரத்தையும் வைக்க முடியாமல் வைத்தறிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்ற என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக வழங்கின 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 374 நிறைவேற்றி செயல்பாட்டு இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு. மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலங்குக்கு சட்டமன்றத்தில் சட்டமேற்றி அனுப்பணும். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் தான் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க. இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்துல நமக்கு ஆதரவான அரசு அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடணும். தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார். ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமைஞ்சு நாட்டு மக்களுக்கு எதிரான நம்முடைய ஆட்சி நெடுநாள் நீடிக்க நான் உறுதியாக சொல்லுகிறேன். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறுகள், மொழிகள், வீண்பழிகள், இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல. 50 வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன். 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான்.